Hello everyone, I am Anish from Alice Blue. Welcome back to our Alice Blue Tamil YouTube channel. So in the series la namu vandu technical analysis பத்தி தான் பார்க்க போறோம். Technical analysis ல யூஸ் பண்ணக்கூடிய various indicators, chart patterns and candlesticks patterns already நம்ம வந்து decode பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாமே வந்து நம்மளோட technical analysis playlistல இருக்கு. அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா ஒரு strategy பத்தி, ஒரு strategy comes indicator பத்தி தான் பார்க்க போறோம், which is Donchian channel பத்தி தான் பார்க்க போறோம். Donchian channelனா என்ன, அதை எப்படி நம்ம வந்து நம்மளோட ட்ரேட் செட்டப்ல யூஸ் பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரீஃபைன் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பத்தி எல்லாம் ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வாங்க டைரக்டா நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடுவோம். ஸோ Donchian channel அப்படின்றது ஒரு இண்டிகேட்டர். ஸோ இங்க இருக்கு பாருங்க, ஓகேங்களா, Donchian channel. ஸோ இதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் டான்சியன் அப்படிம்பாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு சிமிலர்லி ஒரு பிரேக் அவுட் ட்ரேடிங் சிஸ்டம் தான். இது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற எடுத்துக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இது சிம்பிளான ஒரு பிரேக் அவுட் ட்ரேடிங் சிஸ்டம். அதை ஒரு இண்டிகேட்டருக்குள்ளாடி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த பிரேக் அவுட் ட்ரேடிங் அப்படின்றது என்ன அப்படின்றது ஒரு புரிதல் நமக்கு வேணும். கரெக்டாக பிரேக் அவுட் ட்ரேடிங் அப்படின்றது ரொம்ப சிம்பிள். எய்தர் மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் விச் மீன்ஸ் ஒரு ஹையை பிரேக் அவுட் பண்ணியாச்சுன்னா வி கால் இட் அஸ் அ பிரேக் அவுட். கரெக்டாக, அதாவது இருக்கிற ப்ரைஸை விட மார்க்கெட் இருக்கக்கூடிய மேஜர் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணுறது, அதாவது ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது வந்து பிரேக் அவுட் ட்ரேடிங் எடுத்துப்போம். இதே மாதிரி பிரேக் டவுன் அப்படின்றது மார்க்கெட் இருக்கக்கூடிய மேஜர் சப்போர்ட். கரெக்டாக, மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை வந்து மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணும்போது வி கால் இட் இஸ் அ பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக, பிரேக் அவுட்டில் வி லுக் ஃபார் அ லாங் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது லாங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்போம், பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்போம். பிரேக் டவுனில் ஷார்ட் பண்ணுறதுக்கு விச் மீன்ஸ் செல் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்போம். ஸோ இங்கேயும் இதே கான்செப்டில் தான் இந்த டூலை பில்ட் பண்ணியிருக்காங்க. இது உள்ளாடி என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இங்கே ஜஸ்ட் சிம்பிளாக லெங்த் ஆஃப் செட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஆஃப் செட்டை விட்டுருங்க. லெங்த்தை பேஸ் பண்ணி இங்கே டிசி அப்பர், டிசி லோவர், டிசி பேசிஸ்ன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டிசி அப்பர் அப்படின்னா, டிசி அப்பர்னா இஸ் நத்திங் பட் 20 லெங்த் வச்சிருக்கணும். விச் மீன்ஸ் லாஸ்ட் 20 கேண்டில்ஸில் இருக்கக்கூடிய எந்த கேண்டிலோட ஹை அதிகமாக இருக்கோ அந்த கேண்டிலோட ஹையை வந்து எடுத்துக்கும். அதுதான் வந்து டிசி அப்பர். விச் மீன்ஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக 20 கேண்டில் எடுத்துப்போம். ஓகேவா, லாஸ்ட்டாக 20 கேண்டில் எந்த கேண்டிலோட ஹை பெருசாக இருக்கோ, இந்த கேண்டிலோட ஹை தானே பெருசாக இருக்குது, இருக்கிறதுல பெரிய ஹைங்கிறது லாஸ்ட் 20 கேண்டில்ஸில் இந்த கேண்டில் தானே. ஸோ அப்போது அந்த ஹையை மார்க்கெட் எடுத்துக்கும். ஓகேவா, இப்போ இங்கே இருக்கிறோம், இங்கே இருந்துட்டு நம்ம 20 கேண்டில்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்குறோம், இந்த ஹை நமக்கு கிடச்சிருக்கு. கரெக்டாக, அப்போது இந்த கேண்டிலோட ஹை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. கரெக்டாக, இங்கே தானே இருக்குது. ஸோ இந்த ஹை வந்து இங்கே பிளாட் ஆயிரும். அதே மாதிரி டிசி லோவருங்கிறது ஒன்றும் இல்லை, டிசிங்கிறது ஒன்றும் இல்லை, டான்சியன் சேனல் தான். டிசி லோவர் அப்படின்றது லாஸ்ட் 20 கேண்டிலோட எந்த லோ வந்து ரொம்ப டீப்பாக இருக்கோ அந்த லோவை எடுத்துக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது லாஸ்ட் அதே 20 கேண்டில் பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது இங்கே இருக்குது. கரெக்டாக 20 கேண்டில் பார்க்கும்போது இந்த கேண்டிலோட லோ தான் இருக்கிறதுலே ரொம்ப டீப்பாக இருக்குது. கரெக்டாக, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த லோவை எடுத்துக்கும். இன்கேஸ் இப்போ இருக்க ஃப்ரேம் ஆகக்கூடிய இந்த கேண்டில் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு லோவை கிரியேட் பண்ணுதுன்னு வச்சுப்போமே, அப்போ என்ன ஆகும்னா இந்த டிசி லோவர் அப்படின்றது இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகும். ஓகேங்களா, டிசி லோவர் அப்படின்றது ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ இதுதான் டிசி அப்பர் அண்ட் டிசி லோவர். ரொம்ப சிம்பிள். லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 20 கேண்டில்ஸ், நீங்கள் லெங்த் 20 கொடுத்துருந்தீங்கன்னா 20 கேண்டில்ஸில் எந்த கேண்டில் வந்து ஹையாக இருக்கோ அந்த ஹையை எடுத்துக்கும், எந்த கேண்டில் லோவாக இருக்கோ அந்த லோவை எடுத்துக்கும். அப்போது இது என்ன டிசி பேசிஸ்? டிசி பேசிஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, மீடியன் லைன் தான். மீடியன் லைன்னா அதாவது ஹை ப்ளஸ் லோ டிவைடட் பை 2. ஹை ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூ ப்ளஸ் லோ வேல்யூ டிவைடட் பை 2. அவ்வளோதான், சிம்பிளான ஃபார்மட் தான். இதை நம்ம காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரி ஒன்றுமே இல்லை. இது யூஸ் பண்ணுறது சிம்பிள் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிப்பாங்க. வழக்கமாக இந்த சிஸ்டம் எப்படி யூஸ் பண்ணிப்பாங்கன்னா, லெட்ஸ் ரேண்டமாக ஏதோ ஒரு ஸ்டாக் போய்க்கிறேன் எக்ஸாம்பிளுக்காக. ரேண்டமாக ஐ ஜஸ்ட் கோ வித் ஐஆர்சிடிசி. ஓகேங்களா, ரேண்டமாக ஐஆர்சிடிசி எடுத்துக்கிறேன். ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன், ஆல்ட் ஆர். ஓகேங்களா, டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். பேக் டேட்டாவை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகே, பேக் டேட்டாவை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் இங்கே பார்க்கும்போது இந்த டான்சியன் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃப்ளாட் ஷேப்பில் இந்த மாதிரி இருந்ததுன்னா, ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாட்டாக வந்து ஒரு டியூப் ஷேப்பில் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலான்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது. எப்படி மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்ட் எப்போ பிரேக் ஆகும்போது நம்ம வந்து பிரேக் அவுட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கும்போது, ஏன்னா த சேம் லெவல் தான் இருக்குது, 20 தான் நம்ம வச்சுருக்கிறோம், 20 தான் வச்சுருக்கிறோம். இந்த இடத்துல இருக்கும்போது மார்க்கெட்டோட ஹை அப்படின்றது
லாஸ்ட் 20 கேண்டில் 20 பீரியட் ஹை அப்படின்றது இது ஹைவாக இருந்திருக்கு, இது லோவாக இருந்திருக்கு. ஓகேவா? இப்போது 1 2 3 இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஹையாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இருந்திருக்கு. கரெக்டாக? ஸோ இங்கே 20 பீரியட் அப்படின்றது வந்து பார்க்கும்போது நீங்கள் ஓகேவா, இது தானே 20 பார் பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸாக்ட்லி இந்த லெவல் வந்து மீட் ஆகுது. ஸோ இந்த லெவல் டேக் டவுன் ஆகும்போதே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்னா மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது. இல்லை இது பிரேக் அவுட் ஆகி கன்ஃபர்மேஷன் இல்லை, ஏன்னா இப்போ புதுசாக அடுத்த ஒரு 20 இது கிரியேட் ஆகிருக்கு. இந்த ஹை எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட் ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஹை எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ நம்ம வந்து பிரேக் அவுட் ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துக்கலாம். இப்போ புதுசாக ஹை கிரியேட் ஆகிருக்கு, இப்போ இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ப்ரிசைஸாக பிரேக் அவுட் நடந்திருக்குது உங்களுக்கு தெரியுதுங்களா? இதுக்கப்புறம் நம்ம வந்து பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்துருக்கலாம். ஓகேவா? லாங் பொசிஷன், இதுக்கப்புறம் பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கலாம். ஸோ இந்த டான்ஷியன் சேனல் ஆவரேஜ் இருக்குல்ல, இது கீழே நம்மளோட ஸ்டாப் லாஸஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் லெவல். புதுசாக இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும்னு இல்லை. ஆல்ரெடி நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி ஆல்ரெடி வேறு நம்ம இஎம்ஐ பற்றியெல்லாம் நிறைய பேசியிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி ஒரு அடிப்படை புரிதல் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் திரும்ப எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்குது உங்களுக்கு தெரியும். ஸோ திரும்பவும் ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு பிரேக் அவுட் லெவலுங்கிறது இங்கே இருக்குது, இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. அகெயின் இஃப் யூ வாண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டால் திரும்பவும் ஒரு ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் பிலோ இங்கே வச்சுக்கலாம். தெரியுதுங்களா? கிட்டத்தட்ட இந்த லெவல் வரைக்கும் ஒரு 10% வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ரிவார்ட் கொடுத்துருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் ஒரு டியூப் ஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னா மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷனில் இருக்குது. ஒரு ஹை லோக்கு ஒரு நேரோ ரேஞ்சுக்குள்ளாடி மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இது அடிப்படையில் எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ட்ரேட் செட்டப். ஓகேங்களா? இது வந்து வழக்கமாக எல்லா ரிசர்ச்சர்ஸும் எல்லா அனலிஸ்ட்டும் எல்லா ட்ரேடர்ஸும் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரீஃபைன் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸும் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் அது எஸ்பெஷலி ஸ்கேல்பிங்க்கு பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸ்விங் ட்ரேடிங்கெல்லாம் அவ்வளோ தூரம் வந்து இதுவாக இருக்காது. ஸ்கேல்பிங் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு 2-3 டேஸ் ஹோல்ட் பண்ணுற மாதிரி பொசிஷனல் ட்ரேடிங் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். 2-3 டேஸில் ஒரு சின்ன ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு டைம் ஃப்ரேம்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம், லெங்த் அப்படின்றது ரொம்ப முக்கியம், என்ன டைம் ஃப்ரேமில் வச்சு நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போது வேறு ஏதாவது ஒரு ஸ்டாக் போய்ப்போம். ரேண்டமாகவே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஐ ஜஸ்ட் கோ வித் ட்ரெண்ட். ஓகேங்களா? நான் ட்ரெண்ட் எடுத்துக்கிறேன். ட்ரெண்டில் இன்ட்ராடே ஸ்கேல்பிங் அப்படின்றப்போ வந்து வி ஆல்வேஸ் யூஸ் த ஸ்மாலர் டைம் ஃப்ரேம். கரெக்டாக? நம்ம ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் தான் எடுப்போம். ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லெங்த் வந்து ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் வந்து 3 மினிட்ஸாக செட் பண்ணிக்கிறேன். எப்படி செட் பண்ணிக்கிறேன்? 3 மினிட்ஸாக செட் பண்ணிக்கிறேன். 3 மினிட்ஸாக செட் பண்ணதுக்கப்புறமா செட்டிங்குள்ளே போய்க்கிறேன். 3 × 20 அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ். லாஸ்ட்டு 60 மினிட்ஸில் எந்த கேண்டில் ஹை எந்த கேண்டில் லோ கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றது காமிக்கும். கரெக்டாக? ஆனால் நான் இப்போ சின்ன இதில் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். என்ன மாடிஃபிகேஷன் பண்ணிட்டேன்னா எனக்கு 60 மினிட்ஸ் வேண்டாம், எனக்கு 75 மினிட்ஸ் வேணும். விச் மீன்ஸ் லெங்த்தை வந்து 25ஆக மாற்றிக்கிறேன். 25 × 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 வந்துடும். அதாவது லாஸ்ட்டு 1.25 மணி நேரத்தில் எந்த கேண்டில் வந்து ஹை கிரியேட் பண்ணியிருக்கு எந்த கேண்டில் லோ கிரியேட் பண்ணியிருக்கு, அந்த ஹை லெவல் என்ன லோ லெவல் என்ன வேணும் அப்படின்றது எனக்கு வேணும். அதையும் நான் பிளாட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பிளாட் பண்ணிவிட்டு இதாக இருக்குல்ல, இங்கே வந்து சார்ட்டோட லெங்த் அப்படின்றது 3 மினிட்ஸில் எனக்கு வேணும். ஓகேங்களா? சார்ட்டு இந்த வச்சுருக்கக்கூடியது அப்படின்றது 3 மினிட்ஸில் வேணும். கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிட்டேன் அப்படியே இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா 3 மினிட்ஸ்லேருந்து நான் அப்படியே ரீஃபைன் பண்ணிக்கிறேன். அப்படியே 1 மினிட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். 1 மினிட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் அப்படின்றது பார்த்தோம்னா எப்படி இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இந்த டான்ஷியன் சேனல் இஸ் பேஸ்ட் ஆன் த 3 மினிட்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த டான்ஷியன் சேனல் அப்படின்றது 3 மினிட்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. ஆனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸிக்யூஷனல் டைம் ஃப்ரேம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா விச் இஸ் 1 மினிட். புரியுதுங்களா? ரீஃபைன் பண்ணிட்டோமா, டைம் ஃப்ரேம்ஸை வந்து ரீஃபைன் பண்ணிட்டோமா, 3 மினிட்ஸ்லேருந்து 1 மினிட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோமா. இப்போ இங்கே நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி இதை சேம் கான்செப்ட் தான், அதே மாதிரி பார்த்துக்கலாம். எப்படி பார்த்துக்கலாம்? உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சஸ்குள்ளாடி ட்ரேட் ஆகணும். கரெக்டாக? ஒரு ரேஞ்சஸ்குள்ளாடி ட்ரேட் ஆகணும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியாவில் மார்க்கெட் லோ கிரியேட் பண்ணியிருக்கு, இந்த ஏரியாவில் மார்க்கெட் லோ கிரியேட் பண்ணியிருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு ஓகேங்களா, அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு சொல்ல போயாச்சுன்னா கிட்டத்தட்ட அடுத்த 60 நம்ம இங்கே பார்த்துட்ருக்குறோம் 61 பார்ஸ் இருக்குது. இந்த ஏரியாவில் இதுதான் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் லெவலாக இருந்திருக்கு. கரெக்டாக?
இதான பிரேக் அவுட் லெவலாக இருந்திருக்கு 3 minutes 25 which means 75 minutes-ஓட பிரேக் அவுட் லெவல் அப்படின்றது உங்களுக்கு இந்த லெவலில் இருந்திருக்கு. இந்த லெவல் வந்து எப்போ பிரேக் ஆகுதோ 1 minute-ல பிரேக் ஆகும்போது யூ கேன் கோ ஃபார் அ லாங். உங்களோட ஸ்டாப் லாஸ் ஆஸ் யூஷுவல் இது கீழே வச்சுருக்கலாம். ப்ரைஸ் ஆக்ஷனில் எக்ஸ்போர்ட்டாக இருந்தீங்கன்னா லெவல்ஸ் மார்க்கெட்டோட லெவல்ஸ் பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். திரும்ப புது ஃப்ரெஷ் என்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த சேனலை பிரேக் பண்ணி க்ளோஷர் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியுதுங்களா? ஒரு பிரேக் அவுட் அப்படின்றது ரொம்ப பொட்டன்ஷியலாக இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் இருந்து ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் என்ட்ரிஸ் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். ரீஃபைன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலியமாக, ஓகேங்களா, நார்மலாக யூஸ் பண்ணுறத வரைக்கும் ரீஃபைன் பண்ணி யூஸ் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். அகெயின் பிரேக் அவுட் வந்து here you have a breakout and your stop loss is here. தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ரீஃபைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்கேல்பிங் 1 minute ஸ்கேல்பிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்கேல்ப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸில் பண்ணுங்கள். ரொம்ப சைட்வேஸில் இருக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டிங் பிரேக் அவுட்டே ஆகாது, ஓகேங்களா, பிரேக் அவுட்டே ஆகாது. ஏன்னா 3 minutes-ல பிரேக் அவுட் ஆகுறதுங்கிறது கஷ்டம், ஓகேவா. ஸோ இதை கொஞ்சம் நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் மாதிரி ஒரு 2-3 days மட்டும் ஹோல்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டைம் பீரியடை வந்து நம்ம 15 minutes-க்கு வச்சுக்கலாம், ஓகேங்களா. 15 minutes-க்கு வச்சுக்கிட்டு இந்த லெங்த் அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கிற போது வந்து லெட்ஸ் கோ வித் 15 into 20. 15 into 20 போட்டோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 300 minutes வருது. நமக்கு 375 வேணும். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா 15 minutes 25 minutes-க்கு செட் பண்ணிக்கலாம். இந்த சேம் 25 minutes-க்கு செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி விட்டோம்னா உங்களுக்கு இப்போது 15:25க்கு கிடச்சிடுச்சு. இதில் எக்ஸிக்யூஷன் அப்படின்றது வந்து நம்ம 5 minutes-ல பார்த்துக்கிட்டோம்னா பெட்டராக இருக்கும். எப்படி இதில் எக்ஸிக்யூஷன் அப்படின்றது 5 minutes-ல பார்த்துட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். லெட்ஸ் கோ வித் இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் த சேம் ப்ராசஸ் தான். இங்கே பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது இங்கே தான் இருக்கும் ஸ்டாப் லாஸ். ஆட்டோமேட்டிக்லி ஈஸிலி ஒரு 2-3 days-ல வில் கெட் அ குட் மொமெண்டம். கரெக்டாக ஒரு 2-3 days-ல ஒரு நல்ல மொமெண்டம் அப்படின்றது நமக்கு பில்டப் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஏரியாங்கிறது ஒரு கிளியரான ஷார்ட் செல்லிங்கான பிரேக் அவுட். ஸ்டாப் லாஸுங்கிறது இங்கே தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 2% ஸ்டாப் லாஸ். வித்தின் நெக்ஸ்ட் 1 or 2 days-ல வில் கெட் அரௌண்ட் ஒரு 1:2 பக்கத்தில் ஒரு ட்ரேட் வந்து மார்க்கெட் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போது நீங்கள் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னாலும் 5 minutes-ல ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் மார்க்கெட் கொடுத்துருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். இதை இன்னும் நம்ம பண்ணிக்கலாம், ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். லெட்ஸ் கோ வித் 5 minutes and 3 minutes-ல கூட பண்ணிக்கலாம். 5 minutes into 75, ஓகேங்களா. 5 minutes into 75 இது கூட 3 minutes பிரேக் அவுட்டை கன்சிடர் பண்ணி இது ஒரு இன்ட்ராடே, ஒரு ப்ராப்பர் இன்ட்ராடே ட்ரேட் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது அசெட் கிளாஸஸ் போய் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. இந்த மாதிரி ரீஃபைன் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணியும் நீங்கள் வந்து டோன்சியன் சேனலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் ரீஃபைன் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் மினிமைஸாக இருக்கும். என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மல்டிபிள் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிரியேட் ஆகும், ஓகேங்களா. ஸோ இதுதான் பர்பஸ். ஸோ டோன்சியன் சேனல் பற்றி எல்லாருக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு தெளிவு வந்திருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் கான்செப்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். திஸ் இஸ் அனிஷ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.